கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சாதாரண விசிலுக்கு ஏன் பயப்படுறீங்க? விசில அடங்கும் எனக்கு எப்படித்தான் வருது? எப்படி வரும்? அவங்க யாரா நேத்து மலைக்கு முளைச்ச சிரிக்கிற இவங்கள பார்த்து நாங்க எதுக்குடா சிரிக்கிற? உடம்புக்கு நல்லதுயா அது உடம்புக்கு நல்லது. வயசுல சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அதுதான் உடம்புக்கு நல்லதுதான், அவ்வளவுதான். அதை சாப்பிட வேண்டியதுதான். அது சாப்பிடுற கேஸ், அது பூட்டுக்கிட்ட கேஸ். கண்ட்ராக்ட்லாம் விசில் அடிக்கிறாங்க பஸ்ல, அவங்க என்ன பண்ணுவீங்க? பிடிங்கி போட்டுருவீங்களா விசில் அவங்க கிட்ட இருந்து? இங்க பாரு, புடுங்குறோமா? நாங்க எதுக்கு போய் புடுங்கணும்? பிசிசி உண்மையை சொல்லிட்டான், நாங்களாம் சொல்லலைங்க. சிஎஸ்கே மேட்ச் அப்போ விசில் பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாடு காவல்துறை வந்து எங்களை சொல்லுச்சுன்னு அவன் சொல்லிட்டான். இப்போ யாரு இதுக்கு பொறுப்பு? விசில் சத்தம் கேட்டா கால் வலிக்குதோ சேப்பாக்கத்துல? ஒரு அரசியல் கட்சி. என்ன அரசியல் கட்சி? என்ன மயிரம் சின்ன கொடுத்துட்டான். சின்ன சூரியன் வாய் பாடிச்சிட்டு இருக்க. பேசுங்களேன், சும்மா தேவையில்லாம. வாங்க அடிச்சு பாப்போமா? இல்லாட்டி வாங்க பாத்து பாப்போம். என்ன ஒன்ன விட்டு அடிக்க சொல்லி இது பண்ணலான்னு பாக்குறியா? ஒன்ன இங்க பாரு, ஒன்ன அடிக்க வேண்டாம். உங்க விரல் கூட மேல படாது. அதான் ஒன்ன நான் அடிக்க வேண்டாம். அதை அடிக்க வேண்டிய ஆள் அடிப்பாங்க. யாரு அது? யாருங்கிறத பொறுத்து இருந்து பாரு. ஏன் விசில கண்டால் பயமா இருக்கு? இங்க பயம் ஏண்டா? விசில் அடிக்கவா? மசுர் பயம். விசில் அடிக்கவா? அடி அடி தெரியாது. விசில் கொடுங்களேன். விசில் அடித்து காமாட்சி ஐயா அவர்கள் தாவேகாவிற்கு ஓட்டு சேகரித்து கொண்டிருக்கிறார். சொல்லிட்டேல்ல. சரி, தெலுங்கு சமுதாய அனைத்து வாக்குகளும் விஜய்க்கு போட்டுறணுமா? வேற என்ன சொல்லணும்? என்ன பண்றேன்றீங்க? முடிஞ்சா வெட்டுங்க, அடிங்க, நான் ரெடியா இருக்கேன் எல்லாத்துக்கும். நீ அதுக்கெல்லாம் தயாரா இருக்கீங்க. மான ரோசம் வெக்கம் எல்லாமே இருக்கு. இருக்கு வந்திருக்க. உங்களுக்கு அவங்க ஓட்டு வாங்கி கொடுத்திருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் ரெண்டு அமைச்சர் கொடுக்க வேண்டியது. ஏன் அப்படி உங்களுக்கு? அது எதுக்கு இஷ்டம்டா? நீங்க மட்டும் நாட்டாம பண்ண. ஏய், நீ யாரா நாட்டாம பண்ண? ஆள பாரால மூஞ்சியும் ஆட்சி அதிகாரம் நான் எனக்கா கேட்டேன், காங்கிரஸ் கேட்டேன். நீ என்ன மஸ்து கேக்குற? அவங்க பாரம்பரிய கட்சியா? பாரம்பரிய கட்சி, அதெல்லாம் போ சொல்லு. காமராஜர் இருந்த கட்சியா? பாரு, அந்த கட்சிக்கு ஒரு சீட் கொடுங்கயா. பாரு, அதெல்லாம் எங்க மஸ்துக்கு நீ சொல்ற, எங்களுக்கு தெரியும். சுதந்திர நாடு தானே இது, எங்கனாலும் போலாம் தானே, என்னனாலும் பண்ணலாம் தானே. எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் பண்ணலாம். புடிச்ச கட் பண்ணி விட்டுருவோம். இனிமேல்லாம் பண்ணாக்க முடிஞ்சா பண்ணி பாருங்களேன். பாப்போம். நேத்து பண்ண வேண்டியதானே, பண்ணுவோம். சீமான கண்டு அலறிட்டீங்க போலயே. ஆமா ஆமா, நீங்க சேனலுக்கு சீமான் தொண்டர்கள் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக நீ கேட்காத. ஏன் சேனலுக்கு சீமான் தொண்டர்களா பார்க்க வேண்டாம்? நல்லவர்கள், மக்களுக்காக போராடுபவர்கள், நான் நல்லதை விரும்புறவங்க பார்த்தா போதும். பொத்து அப்படியே இல்ல. அதிமுக மேல வைங்கல, உங்களுக்கு சமமான எதிரின்னு சொல்றீங்கல்ல, அதிமுக கார ஒருத்தமல போய் கை வைங்களேன். புடிங்கிருவீங்களா? வச்சு பாருங்களேன். புடிங்கிருவீங்களா? அரசியல் நடத்துறீங்களா இல்ல என்ன நடத்துறீங்க? கரெக்ட். அன்னைக்கு தான் உண்மையை பேசிருக்கீங்க. இன்னைக்கு தான் உண்மை. ஆமா, உங்க வாயில இருந்து அந்த ஒரு உண்மை தான் ஒட்டி இருப்பாங்க வாயில. ஆமா, ஒட்டிட்டு நொட்டிட்டு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா தெம்பா சொல்றீங்களே வணக்கத்தை. தெம்பா பேசினா தானே அவங்ககிட்ட பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. ஏன்ட்ட பேசுறது கேட்டா சீமானையா அரெஸ்ட் பண்ணீங்கன்னு யாரை கேட்டு பண்ணீங்க? என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, யாரை கேட்டு பண்ணணும்? என்னைய மாதிரி ஆட்கள்லாம் கேட்கணும்ல. உங்க கைது பண்ணுவீங்களா? கைது பண்ணி தான் அனுப்பிச்சாச்சு. இல்ல, எதுக்கு அனுப்பிச்சீங்க? திரும்ப கொண்டு உள்ள வைக்க வேண்டியதானே. எதுக்கு உள்ள வைக்கிறோம்? திராணி இருந்தா உள்ள வைக்க வேண்டியதானே. ஆண்மை இருந்தால் வைக்கணும். எதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ண விட்டீங்க? இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் அரெஸ்ட் பண்ணி மத்தியானம் சாப்பாடை வாங்கி போட்டு இது பொழப்பா? சாயந்தரம் ஏன் வரி காசு ஃபுல்லா இப்படித்தான் போகுமா? சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பத்தி இல்ல, ஏன் வரி காசுலாம் இப்படித்தான் போகுமான்னு கேட்க. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பத்தி. ஏன் வரி காசு இப்படித்தான் போகுமா? வரி காசா? ஆமா, உன் வரி காசு யாரா? ஏன் நான் கட்டுற வரியில தானே நீங்க சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படியே பெரிய வீராப்பா கைது பண்ணீங்க சீமான, கொண்டு போய் உள்ள வைக்க வேண்டியதானே. 1 மணி நேரம். 1 மணி பயம் தானே. 1 மணி நேரமா? எவ்வளவு நேரம் வச்சிருந்தா? எதுக்குள்ள வச்சீங்க? வேணுக்களே வச்சு ஊரை சுத்தி காட்டுறது இல்ல, கொண்டு போய் ஜெயில வைக்கணும். அந்த திராணி இருக்கா? ஜெயில வைக்க சீமானை சிறையில் வைக்க திராணி இருக்கா உங்களுக்கு? திராணி இல்ல. திராணி இருந்தா வைக்க வேண்டியது. அவரை கொண்டு உள்ள வைக்கணும். அப்புறம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? அது ஒரு பயம் காட்டுறது. பயந்தாரா? பயப்பட மாட்டார்ல அவரு, தெரியுது இல்ல. ஆமா, அப்புறம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணி பயம் காட்டுறீங்க? டேய், இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவர் அவரு. எங்க கடமையை செய்ய விடு. என்ன உங்க கடமை? என்ன கடமை? என்ன கடமை? என்னத்துக்கு கடமையை சரியா செய்யாம சண்டை போடுறாரு? என்ன சண்டை போட்டாரு? என்ன சண்டை போட்டாரு? ஏன் பாமா போராடுறாங்க பணியாளர்கள், உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்து இதுல என்ன சண்டை போட்டாரு? எதுக்கு அவரு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோம். நீங்க செய்யாம விட்டதனால மக்கள் போராடுறாங்க. அங்க யாரும் வரக்கூடாதுன்னு தடை போட்டு. தேவையெல்லாம் பேசக்கூடாது. தடை வரக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கு.
யாரும் வரக்கூடாது. எந்த கட்சிக்காரனும் வந்து அங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி சுதந்திர நாடு தானே இது, எங்கனாலும் போலாம் தானே, என்னனாலும் பண்ணலாம் எங்க தானே. வேணாலும் போலாம், எங்க வேணாலும் பண்ணலாம். புடிச்ச கட் பண்ணி விட்டுருவோம் இனிமேல்லாம் பண்ணாக்க. முடிஞ்சா பண்ணி பாருங்களேன். பாப்போம் நேத்து பண்ண வேண்டியதானே. பண்ணுவோம். சீமான கண்டு அலறிட்டீங்க போலயே. ஆமா ஆமா. எங்க கைது பண்ணீங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து திரும்ப விட்டுட்டு போயிட்டீங்க. ஆமா பயம் தானே. ஆமா. இவரை தேவையில்லாம உள்ள வச்சு தேன் குளவி கூட்டத்துல வந்து கையில கல்ல விட்டு எறிஞ்ச கதையாகி போயிடும் அப்படின்னு பெரிய அப்படியே அரஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஏற்கனவே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேனியில தாவேக்காவும் இந்த என்டிக்கவும் இவங்க 2 பேரும் சண்டை. அது அவங்க சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்கும். உங்களுக்கு என்ன வேலை? தம்பியா? ஆமா. அண்ணன் தம்பினா உங்க வீட்டுக்குள்ள பண்ணா வீட்டுக்குள்ள பண்றா, வெளிய பண்றா. விஜய் என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு, சீமான் தம்பி என்ன சொல்றாப்ல. அவங்க அடிச்சுக்குவாங்க, கூடிப்பாங்க. அவங்களோட எண்ணம் என்னன்னா திமுகவை ஆட்சில இருந்து அகற்றணும். அதுக்கு அண்ணன் வந்தா என்ன, தம்பி வந்தா என்ன, அதெல்லாம் இந்த கதை. அவங்க அடிச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள நீங்க போக கூடாது. நீங்க என்ன பண்ணீங்க? சேனலுக்கு சீமான் தொண்டர்கள் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக நீ கேட்காத. ஏன் சேனலுக்கு சீமான் தொண்டர்கள்லாம் பார்க்க வேண்டாம். நல்லவர்கள், மக்களுக்காக போராடுபவர்கள், நான் நல்லதை விரும்புறவங்க பார்த்தா போதும். பொத்து அப்படியே. நான் ஏன் பொத்தனா? ஆமா, நீ வாய பொத்து. நான் ஏன் பொத்தனா? நீ தான் கேட்க. நான் உண்மையை பேசுறேன், வாய பொத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை மாதிரி பொய் பேசுறீங்க பாருங்க. என்ன பொய்? என்ன பொய்யா? என்ன பொய்? திமுக ஊழல் கட்சியா இல்லையா? எவன் சொன்னா? இந்த பாத்தீங்களா பொய் பேசுறீங்க? எவன் சொன்னா? நான் தான் சொல்றேன். நீ சொன்னா அது உண்மை ஆயிடும். நான் இந்திய நாட்டின் பிரஜை, வாக்காளன். ஆனா வாக்காளர்லாம் நொட்டிக்கிட்டு போங்கடா. ஓட்டு போட்டதோட உங்க வேலை முடிஞ்சு வச்சு பொத்திக்கிட்டு போங்க. அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு தெரியும். அது போடுற அன்னைக்கு பாத்துக்குவோம். என்னத்த பாப்பீங்க? இப்ப ஓட்டு போடுவீங்க. ஓட்டு போடுறத பாப்பீங்க. ஆமா, அன்னைக்கு பாப்போம். சொல்லாதீங்க நாங்கள ஆண்மை மிக்கவர்கள், சர்வாதிகாரி, இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம். சீமானை சிறையில் வைக்க ஆண்மை இல்லாத நீங்கள் எதற்காக அரசு பண்ணீங்க? பாரு, அந்த கேஸ் அவர் எதுக்கு வந்தார்? இருங்க ஒரு நிமிஷம். அவர் எதுக்கு வந்தாரு? அவர் எதுக்கு கலவரம் பண்ண வந்தாரா? கலவரம் பண்ணல. அவர் என்ன வந்தாரு? நீங்க மக்கள் எல்லாம் போராட்டம் பண்றவங்கள தூண்டி விட வந்தாரு. தூண்டி விட வரல. என்ன போராடுறீங்க? இதுக்காக தான் போராடுறீங்க. நானும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். சரியாக ஆதரவு தெரிவிக்க போறேன்னு வந்தாரு. நீங்க என்னமா இங்க பெரிய கலவரம் நடக்க போற மாதிரி அரெஸ்ட் பண்ணி வர்றீங்களே, என்ன எதுக்கு அது? அதுதான் நீங்க ஒழுங்கா கடமையை செய்யாததுனால அந்த பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பேரு வந்து பிரிவென்ட் அரெஸ்ட்னு பேரு. நான் உங்கள்ட்ட ஒண்ணே கேக்குறேன். என்ன அதான் கேட்க மாட்டேன், நடக்க வேண்டியதை கேட்கிறேன். அவங்க போராடினாங்கல்ல பணியாளர்கள்லாம், தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள், அவங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல, அவங்களுக்கு ஊதியம் பத்தல, எல்லாம் கேட்டுதானே வந்து நிக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை. துறை அமைச்சர் எங்க போனாரு? அவனுக்கு என்ன வேலை பார்த்து கிழிச்சுட்டானுங்க அவங்களுக்கு. அந்த இந்த மாதிரி வாய்க்கிலேயே பேசாதீங்க. என்ன வேலை பார்க்கல, எல்லா வேலைக்கும் அவங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி இன்னைக்கு குப்பையை போற மாதிரி போட்டு விட்டீங்க. எல்லா வேலைக்குமா ஐயா? நீங்க கவர்மெண்ட் வேலையில கொஞ்சம் மேல் தரத்துல இருப்பாங்க, அவங்க யாரும் போராடல. அடி மட்டத்துல ஏதோ கான்ட்ராக்ட்ல அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க காசு கொடுத்து வேலை வாங்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க வேலை. அவங்க கிட்ட அப்படியே கொடுக்கறது 3000, 4000, 5000 சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்கள வாங்குற வேலை எவ்வளவு தெரியுமா வாங்குறீங்க நீங்க? அவங்க கேட்கறதுல என்ன தப்புன்னு மட்டும் சொல்லுங்களேன். அந்த வேலைக்கு எதுக்குடா போட்டி போட்டுக்கிட்டு வர்றீங்க? கடைசியா ஏன்டா வர்றீங்கன்னு கேட்டீங்கல்ல. ஆமா, எதுக்கு உங்களை யாரு வர சொன்னா? நீங்க வர போய் தானே. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தது மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கல. ஓட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கல. 9000 கள்ள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கல்ல. அந்த கள்ள ஓட்டு வாக்காளர்கள் ஓட்டு நொட்டுனால தான் வந்திருக்கு இன்னைக்கு ஆட்சி. பார்த்தாரு, நான் பார்த்தேன். கள்ள ஓட்டு பார்த்தனால தான் இன்னைக்கு இத்தனை வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. ஆமா, அதே வாக்காளர் நீக்கப்படுறது எல்லாம் வந்து போலி வாக்காளர்கள். போலி வாக்காளர் இல்ல, செத்து போனவன். அதான் சொல்றேன். அதான் ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட வந்து, எங்க வீட்டுல ஒரு கிளவி ஒண்ணு செத்து போச்சு, ஆனா ஓட்டு போட மட்டும் கரெக்டா வந்துருது தேர்தல் அன்னைக்குன்னு. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? அது எப்படி கிளவி அன்னைக்கு மட்டும் வந்துட்டு போகுது? அது சொல்லுங்க. அது கேளு கிளவி. அதான் அந்த கிளவி எங்க அப்பத்தா எப்படி கரெக்டா வந்துட்டு போகுதுன்னு கேக்குறேன். உங்க அப்பத்தாவனாலும் சரி, அவர் வந்து சொல்றாரு என்கிட்ட, கரெக்டா எங்க கிளவி வந்துருதுப்பா, ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறாரு. திமுக கார வேஷத்துல வந்துருது. இப்படி ஜெயிச்சு இது தேவையா அந்த ஆட்சி? நீங்க மக்கள் போராடுறாங்க, ரைட்டு விடுங்க. அந்த மக்கள் போராடுறதுக்கு ஆதரவு தெரிவிக்க வர ஒரு 35 லட்சம் மக்கள் கொண்ட ஒரு கட்சியின் தலைவரை நீங்க எந்த அடிப்படையில ஒரு வேன்ல ஏத்தி இறக்குறீங்களோ அவர் என்ன பண்ணாரு உங்களை? பிரிவென்ட் அரெஸ்ட் திரும்ப 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 கேட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. யாரை கேட்டு பண்றீங்க? நாங்க ஒன்னும் இல்ல மஸ்ல ஸ்டாலின் அவர்களை பண்ண முடியுமா அவனால? இல்ல எடப்பாடி அவர்களை பண்ண முடியுமா? அது மாதிரி ஏன் எடப்பாடியை பண்ணாம என்ன ஏன் பண்ணி பாருங்களா? எங்க எடப்பாடி வந்து பேச சொல்லு பிடிக்கிற அவர் டெய்லி தான் பேசுறாரு. ஒரு ஆட்சி அருகதையற்ற ஒரு கட்சி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு புழுகுனி கட்சி, லூசு புழுகுனி லூசு புழுகுனி லூசு புழுகுனி லூசு புழுகுனி. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்ப. நான் சொல்லு, நானும் லூசு லூசுன்னு சொல்லிட்டு இருக்கேன். யார்? திமுகவா? திமுக. ஆமா, தானே. நீங்க எடப்பாடி கொண்டு வந்தார் உள்ஒதுக்கீடு நீட் தேர்வுல பசங்களுக்கு, இல்ல அதை நாங்க தான் கொண்டு வந்தோம். எதுக்கு இந்த மானங்கட்ட போறது? எவன் கொண்டு வந்தான்? எடப்பாடி தான் கொண்டு வந்தாரு, ஊருக்கே தெரியும். ஆமா, எடப்பாடி புடுங்கினாரு. அப்புறம் யாரு பிளக் பண்ணா? என்னத்தையா
உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தாரா இல்லையா? நீட் தேர்வு எழுதி கவர்மெண்ட் பசங்களுக்கு உள்ளொதுக்கீடுக்கு நாங்களும் சேர்ந்து நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க பண்ணாம வர முடியாதுடா. என்ன வர முடியாது? சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுறது யாரு? அதிமுக தீர்மானம் கொண்டு வந்துச்சு. அந்த தீர்மானத்துக்கு ஒட்டு மொத்தமா எங்க 1000 ரூபாய் மகளிர் கொடுக்குறீங்களா 1000, அது கொண்டு வந்தது அதிமுக. இலவச பேருந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா, அதுவும் அதிமுக தான் கொண்டு வந்து சொன்னா ஏத்துக்குவீங்களா? பாரு, கேட்ட கேள்விக்கு பதில் ஐயா, பதில் மட்டும் பேசுங்க. நாங்க சட்டமன்றத்துல அதுக்கெல்லாம் தீர்மானம் கொண்டுட்டு வரல. நீங்களா அறிவிச்சீங்கல்ல? நாங்களா தான். அப்ப அதுல அதிமுக பங்கு இருக்கு. அதுல எல்லாத்துக்கும் உனக்கும் தான் பங்கு இருக்கு. எனக்கு பங்கு வேண்டாம். இந்திய பிரஜைகள், தமிழ்நாட்டு பிரஜைகள் எல்லாத்துக்கும் தான் பங்கு இருக்கு. உங்க சொத்துல பங்கு இருக்கா? ஆமா, உங்க சொத்துல எனக்கு பங்கு இருக்கா? ஆமா, என் சொத்து அரசு சொத்து தானே. இல்ல, எனக்கு பங்கு இருக்கா? நீங்க உன் சொத்து அரசு சொத்து. உங்க சொத்துல எனக்கு பங்கு இருக்கா? கண்டிப்பா பங்கு தருவீங்களா? அரசுக்கே அபார்ட்மெண்ட்ல பாதி அறிவீங்களா? அரசுக்கு சொந்தம்டா, அரசுக்கு சொந்தம். அரசுக்கு சொந்தம் தொலைஞ்சிட்டு போகுது, நான் அதை கேட்கல. இனிமே இந்த சீமானை போய் தொடுறது, அரெஸ்ட் பண்றது, பயம் காட்டுறது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. சரியா? அப்படியா? சீமான் சொல்லி விட்டாரா? சீமான் சொல்லி விட, நானே சொல்றேன். இல்ல அவர் சீமானை இது பண்றது, இந்த தாவே காலுல அடிக்கிறது ரோட்ல போட்டு, என்ன அவன் என்ன சும்மா தெரியறவங்களா? அவங்க ஓட்டு மட்டும் போட்டாடி இனிச்சது இல்ல. இன்னைக்கு அவன் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, அவன் கட்சிக்கு அவன் ஓட்டு கேட்டு வரான். என்னமோ அவனை அடிக்கிறீங்களே, என்ன எந்த அடிப்படையில் அடிக்கிறீங்க? அடியா? எவன்டா அடிச்சது? அவன் தாண்டா எங்க ஆளுகளை அடிச்சு விட்டான். அப்படியா? அவங்க தான் கும்மலா வந்து உங்க ஏரியாக்குள்ள வந்து அவன் வந்து அடிச்சிட்டு போயிட்டான். ஆமா, கொடிக்கம்ப கொண்டுட்டு வந்து வச்சு கொடிக்கம்பளே அடிச்சாங்க. ஐயா, அந்த வாயில ஒட்டி இருக்கு பாருங்களேன். ஆமா, அந்த அவன் அடிச்சதுல ரத்தம் வந்துருச்சு. இல்ல பொய் இல்ல, பொய் ஒட்டி இருக்கு. வாய உங்க வயசுலாம் எத்தனை வயசு தெரியுமா? நீங்க உண்மை மட்டும் தான் பேசணும். இந்த வயசுல உண்மைதான் பொய்யா பேசுறீங்க. அவன் ஏதோ அவன் கேட்டு வாரான், எங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா, நீங்க போடுவீங்களாமா, நாங்க நல்லது பண்றோம் கேட்டு வந்தா, ஒரு புதிய கட்சி, இளைஞர்கள் தானே அவங்க எல்லாம், அது எதுக்கு உங்க திறமையை தேர்தல் போய் மக்கள்கிட்ட கேளுங்க. அங்க லூசுப்பல அவன் ஓட்டு கேட்டு வந்தா அவனை எதுக்குடா அடிக்க போறாங்க? யாரும் சும்மா யாராச்சும் அடிப்பாங்களா? எங்க பசங்களை அடிச்சு விட்டானுங்க. யார்? திமுக காரங்களே. ஆமாடா, இதெல்லாம் வந்து பாவம்டா. நேத்துக்கு முதல் நாள் 2 பேரும் ஆஸ்பத்திரியில வர அட்மிட். நேத்துக்கு முதல் நாள் தர்மாசத்துல பிறந்திருக்கும்ல குழந்தை, அதுகிட்ட சொன்னா கூட நம்பாது. அது நம்ம அதுகிட்ட சொன்னாலும் கேட்காது. இல்ல, கேட்காம இருக்கும்போது நம்பாது. இவங்க அடிச்ச அடியில எங்க பசங்க ஆஸ்பத்திரியில அட்மிட், மெமோ போட்டு அடிச்சிட்டாங்கல்ல. அடி வாங்கி பண்ற திமுக எஃப்ஐஆர் அடிக்க வக்கல் இல்லாம திமுக போடுவோமா? எஃப்ஐஆர் போட்டாச்சு. அதுதான் சொல்றேன். அன்னைக்கு என்னடானா ஒரு எம்எல்ஏ கேமராக்கார ஒரு செய்தி நிறுவனத்தை சேர்ந்த செய்தியாளர்கள் கேமராமேன் அடிக்கிறாப்புல. எஃப்ஐஆர் யாருன்னா அடி வாங்கினவன் மேல. நேத்து என்னடானா தாவேக்காரன் நீங்க போட்டு அடிக்கிறீங்க. எஃப்ஐஆர் யாருன்னா தாவேக்காரன் மேல. நீங்க பண்ற அழிச்சாட்டியத்துக்கு அளவே இல்லையா? நீ என்ன பக்கத்துல இருந்து பார்த்தோம்? ஆனா வீடியோல பாக்குறேன், பக்கத்துல உட்காந்து பாக்கணுமா? அதை வீடியோவை நல்லா தெளிவா பாக்குறேன். போட்டு அந்த அவன் பாட்டுல நாங்க போயிடுறோம் அந்த பசங்க போறாங்க தாவேக்கால, திரும்பி போட்டு அடிக்கிறீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு பண்றீங்க? யாரு கேட்க ஆள் இல்லையோ? யாரா கேப்பா? யாரு கேட்பாங்களா? இப்ப நாங்க எதுக்கு இந்த கேமரால உட்காந்து பேசிக்கிட்டு நாங்க கேட்க மாட்டோமா? நீ போடணும், முடிஞ்சா போட்டு பாருங்க. நானும் சரி சரின்ட்டு எல்லாம் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் மிரட்டுறீங்களே, போட்டு பாருங்களேன் முடிஞ்சா. அதான் உனக்கே இவ்வளவு திமிரு எனக்கு இருக்கும்யா. ஒரு சுத்தமான தமிழனுக்கு இருக்கத்தான் செய்யும். நீ தமிழனா? நீ தமிழன் எந்த நாய் சொல்லி? நான் தமிழனான்னு ஒரு நல்ல தமிழன் என்கிட்ட கேட்கட்டா? திராவிடர் நீங்க கேட்காதீங்க. நான் திராவிட தமிழன் தான்டா. நீங்க அதான் ஏன் சொல்றேன், திராவிடர் என்ன கேட்காதீங்க. ஒரு தமிழர் வந்து நீ தமிழர் அப்பன்னு என்ன கேட்கல, நான் பதில் சொல்லிக்கிறேன். தமிழன் தான். யாரும் தமிழன்? நீ தமிழனா? நான் சுத்தமான தமிழன். என் கையை அறுத்தனா தமிழ் ரத்தம் ஊத்தும். ஆமா, உன் கைய உங்களுக்கான வேஸ்ட் பண்ண முடியாது. இல்ல வெட்டி பாரு. என்ன நல்ல வர நல்லா பேச கண்டுக்கிட்டீங்களே, எப்படி அது? மக்களை பார்த்தா எல்லாம் செவிடு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? மக்களா? மக்கள் தாண்டா மகேஸ்வரன். நாங்க கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு மகேஸ்வரன் சொன்னீங்கன்னா நம்ம பழியா கோவம் வந்துடும். எங்க பேரறிஞர் அண்ணா உங்க பேரறிஞர் அண்ணா சொல்லுவாரு, எல்லாம் ஒரே குலம் ஒன்றே தேவனா தானே? ஆமா, அது மட்டும் இல்ல, மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு கட்சியை கலைச்சிட்டு போங்கய்யா, மக்கள் நீங்க இருக்க கூடாதுன்றாங்க. அது மக்கள் சொல்லட்டும். எங்களுக்கு இந்த 26 தேர்தல்ல மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கலன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு வாக்களிக்கலன்னு வச்சுக்கோ, நல்ல ரெஸ்ட் எடுத்து போய் தூங்கிக்கிருவோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் எந்திரிச்சு கரெக்ட் அடிச்ச கொள்ளையெல்லாம் எங்கடா கொண்டு பதுக்கிட்டு திரும்ப 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வருவீங்க ஓட்டு கேட்டு. 6 மாசத்துலயே வந்துருவோம். 6 மாசம் பிரீத்திங் டைம் கொடுப்போம் பதுக்கிறதுக்கு இல்ல. அந்த கட்சி எப்படி வர்றவன் எங்களை தோத்து வச்சுட்டு வர்றானா, அவன் வர்றவன் எப்படி நீ ஆட்சி நடத்துவாதான் 10 லட்சம் கோடி ஆக்கி வச்சுட்டீங்களா கடனை. இனி எங்கிட்டு வர்றவன் ஆட்சி நடத்துறது? அப்ப அவங்க வர்றேன் பேசாம போக சொல்லு. உங்களை விட்டா இன்னும் 10 லட்சம் கோடி ஆக்கிடுவீங்களா? என்ன வேற வர சொல்றோம்? வர சொல்லு. அடிச்ச பணம்லாம் இங்கதான் போகுது. அதிகபட்சம் காலையில எத்தனை இட்லி? ஒரு 5 இட்லி சாப்பிடுவோமா? அதுக்கு மேல அந்த வயிறு கொள்ளாது. எவ்வளவுதான் அடிச்சு சேர்த்து வைப்பீங்க? காலையில 5 இட்லி தான் சாப்பிடுவியா? ஆமையா, ஏண்டா திமுக ஆட்சியில 5 இட்லி தான். வயசு இருக்கெல்லாம் 10 இட்லி சாப்பிடணும். அது மத்தவங்க ஆட்சியில. திமுக ஆட்சியில் 5 தான் சாப்பிடணும். அப்படியா? நிறைய சாப்பிட்டா அப்புறம் என்கிட்ட டாக்ஸ் கேட்பீங்க. அது கூட
ஏற்கனவே தான் ஒன்றிய அரசு போட்டு வச்சிருக்காங்க. ஒன்றிய அரசு ரொட்டலாட்டி தூக்கம் வராதே உங்களுக்கு? ஒன்றிய அரசு தானே சாப்பிட்ட ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டி அந்த காசு உங்கள்ட்ட தானே வருது. எனக்கு எப்படி ஜிஎஸ்டி பாதி காசு உங்களுக்கு தானே வருது. ஷேர் தான் அது. சரி சரி கதைய ட்ராக். 29 பைசா கொடுக்குறான். 29 பைசா கணக்கு எனக்கும் தெரியும். அது இந்த படிக்காத திமுக காரங்கள்ட்ட போய் சொல்லுங்க. படிச்ச என்கிட்ட சொல்லாதீங்க. அப்படியா? சரிங்களா? அப்படியா? 29 பைசா எப்படி வருது, எஸ்டி எஸ்டில எவ்வளவு வருது எல்லாமே எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியும். எங்களுக்கு படம் போட்டு காட்டு. நான் ஒண்ணும் படிக்காத கூமுட்டை கிடையாது. படம் போட்டு காட்டு. படம் போட்டு தான் காட்டுறேன். மக்களுக்கு காட்டுறேன். காட்டு மக்கள்கிட்ட எப்படி நீங்க வந்து எஸ்டி எஸ்டில எவ்வளவு நீங்க வாங்குறீங்க, பேலன்ஸ் மத்திய கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப உங்களுக்கு எவ்வளவு 41% திரும்ப தருது. அது 29 பைசா மட்டும் நீங்க பொய் சொல்லி மக்கள்கிட்ட ஏமாத்துறது எனக்கு நல்லாவே தெரியும். லூசு பல 29 அதே உண்மையை பேசினா லூசு பேலா இருமே எல்லாமே. 29 பைசா தான்டா. ஐயா நீங்க திராணி உள்ளவரா? என்ன நீங்க திராணி உள்ளவரா? நான் என்ன திராணி? உண்மையானவரா? நேர்மையானவா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உண்மையானவன் தான். நேர்மையானவன். நேர்மை உண்மைக்கு ஒன்னும் பேரு. திமுகவுல நல்லவன் மட்டும்தான் இருக்க, கெட்டவனே இல்லைன்னு சொல்லுங்க அப்ப ஆட்சி அதிகாரத்துல. அது எப்படிப்பா சொல்ல முடியாது இல்ல? அது மாதிரி தான் நான் சொல்றேன். எல்லாம் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் இங்க பாரு பெருசா பீத்திக்கிட்டு இருக்கானே அமெரிக்கா ஜனாதிபதி. அவன் என்னடானா எல்லாம் 10 வயசு குழந்தை 12 வயசு குழந்தை. உங்க பேர் கூட வந்துச்சு. ஆமா என் பேர் வந்துச்சு, மோடி பேர் வந்துச்சு. அதை சொல்ல மாட்டீங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் காமராஜ் நாயுடு ஐயா ஃப்ரம் தமிழ்நாடு. மோடி பேர் வந்துச்சு, அதை சொல்ல தெரியல. மோடி இல்லையா? அப்ப யாரு இவங்களா? இவரு அதானி இல்ல, ஒரு முக்கியமான பேர் தமிழ்நாட்டுல. அது தமிழ்நாட்டுல? ஆமாய்யா, அது இப்பதான் ரீசனா நான் படிச்சு பார்த்தேன். உங்களுக்கு வேண்டப்பட்டவர் தான். எனக்கு வேண்டப்பட்டவர்? ஆமா. இந்த மாதிரி கதையெல்லாம். வைரத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல, முத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல? வைரமுத்தா? நான் சொல்லல. அப்படி வைரமுத்தா அது எதுக்குடா அங்க போகணும்? அட நான் அவரை சொல்லலையே, நீ தானே சொன்னப்பா. ஐயா நான் ஒரு ஊர்ல வைரம் கிடைச்சிச்சு, ஒரு ஊர்ல முத்து கிடைச்சிச்சு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பேருன்னு கேட்டேன். அதான் நான் சொன்ன மாதிரி சொல்றீங்க. அவர் பேர்லாம் தெரியாது எனக்கு. அவர் யாருனே தெரியாது. அவர் பேர்லாம் அங்க வர உங்களுக்கு அவர்தான் பாட்டு எழுதி தராருல. ஆமா, அவர் எங்க கட்சிக்காரர் தானே. பாட்டுலாம் எழுதி தருவாராமே. எங்க கட்சிக்காரர் தானே. அப்புறம் எங்களுக்கு பாட்டு எழுதாம நான் என்ன பண்ணு? யாரு காசு கொடுத்தாலும் பாட்டு எழுது. யாரு காசு கொடுத்தாலும் எழுதுவாரா? நான் காசு கொடுத்தா எழுதுவாரா? திமுக திட்டி எழுதி தருவாரா? எப்படி காசு கொடுத்தாலும் திமுக திட்டி எழுத மாட்டாரு. அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லு. எல்லாம் என் பசங்க. கமலஹாசனா? கமலஹாசன் இல்ல, சினேகன். அவரும் கமலஹாசன் கட்சி தான். அப்படி அவர் இல்லடா, அங்க வந்துட்டான்ல வெளியில. அங்கதான் இருக்காரு. அந்த எம்பி சீட் அவருக்கு தான் கிடைக்கும் நினைச்சாரு, கமல் தட்டிட்டு போயிட்டாரு. ஓஹோ. இப்ப எம்எல்ஏ சீட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது ஜெயிச்சிருவான். யாரு? எதிர்கட்சியா? சினேகன். சினேகா? சினேகனா? சரி சரி. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டா. எனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு சொல்லல. எதற்காக தாவேகா தம்பிகளை எதற்காக தாக்கினீர்கள்? தாவேகாவா? தமிழக வெற்றி கழகம். டேய் ஏண்டா ஏதாவது புது புது ராத்திரில படிக்கும்போது யார் அடிச்சா யார் ஆள் அனுப்பிட்டாம கூட எனக்கு தெரியும்ல. எத்தனை பேரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்கா? போடல. அவங்க மேலே போட்டு விட்டீங்க. யார் மேல? யார் அடி வாங்கினாலும் அவங்க மேல. அவன் தான் அடிச்சான். ஐயா ஒரு நீ பாக்காத விசாரிச்சு தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓட்டு கேட்டு போறாங்க, சும்மா வந்து அடிப்பாங்களா யாராச்சும் ரோட்ல போறவங்கள? மக்களே அந்த பொதுமக்கள்கிட்ட கேட்டாங்க, என்ன சொல்றாங்க? எப்ப அவங்க கேட்டு வந்தாங்கப்பா அடிக்கிறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. 75 போட்டிருக்கு, அவ்வளவுதான். என்ன 75 போட்டு? அடிதடி கேஸ் 75. ரெண்டு பேர் மேலயும் போடணும்ல. செக்ஷன் 2 பேர் மேலயும் போடணும்ல. 75 கேஸ் 2 பேருக்கு மேல தான் போடணும்ன்ற. அவங்கள சிவனேன்னு ஏப்பா இங்கே வந்து ஓட்டு கேட்க வரேன்னு தான் கேட்டான். அப்புறம் வெண்ணாடா அப்படின்னு கையை அப்பிட்டான். சரி, அதுவே ஓட்டு கேட்க இங்க ஏன் வாரேன்னு ஏன் கேக்குறாங்க? கேட்பாங்கல்ல. ஏன் கேக்குறாங்க? திமுக காரன் இருக்கிறாங்கன்னா அவங்க ஓட்டு கேட்டே போ. அப்ப நீங்க திமுக காரன் என்ன பண்ணுங்கன்னா சில அதிமுக ஏரியாக்குள்ள போவே கூடாது. போக மாட்டீங்கல்ல? இங்க பாரு, போக கூடாது. அப்புறம் அதை சொல்றதுக்கு யாரு? நீங்க வரக்கூடாது, இங்க ஓட்டு கேட்க கூடாதுன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது யார்? திமுக தானே. அதை ஒத்துக்கிறீங்களா? சுதந்திர நாட்டில் யாருனாலும் எங்கனாலும் போல யாருனாலும் ஓட்டு கேட்கலாம். ஏன் ராகுல் காந்திட்ட மோடி கேட்கல, மோடிட்ட ராகுல் காந்தி கேட்கல, இல்ல ஸ்டாலின் எடப்பாடி கேட்கல, எடப்பாடி ஸ்டாலின் கேட்கல, பேசலையா? ஏன்டா இப்ப எதுக்குடா எடப்பாடி இங்க வந்தாரு? எடுபட்ட பாடி எல்லாம் ஐயா மரியாதையாக பேசணும். எடுபட்ட பாடி எல்லாம் பேசுனா கூட்டணியில ஒரு தமிழனை பார்த்து நீங்க எடுபடி சொல்ல நீங்க யாரு? என்னடா கூட்டணிங்கிறதுனால நீ என்ன வேணாலும் பேசுவான். ஏன் கூட்டணி கிடையாது. அவர் ஒரு தமிழர் முன்னாள் முதலமைச்சர். யாருனாலும் பேசுவீங்க, மரியாதையா பேசணும். அவரை பிஜேபியில தானடா. பிஜேபியில இருந்தா நீங்க தான் பிஜேபியில கூட்டணியில இருந்தீங்க. எது நாங்க எப்ப 30 வருஷத்துக்கு இருக்கீங்க, அன்னைக்கு மேல இருந்தீங்க. ஆமா, மேல 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கோ அது போன தலைமுறை முடிஞ்சு போச்சு. 30 வருஷம்னா ஒரு தலைமுறையே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒரு அராஜகம். இந்த முறை திமுக சும்மா என்ன பண்ணுவீங்க? என்ன ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கங்க பாரு. இப்படி விட்டான்னு வச்சுக்கோ, கழுத்துல அடிங்க. கழுத்துல அடிக்காது, கழுத்தையே எடுத்துட்டு போயிடும். பெரிய அப்படியே விஷ்ணு அப்படி கையில சக்கரத்தை விட்டாருன்னா கழுத்தை கலட்டிக்கிட்டு போயிடும். ஆமா, கழுத்து. நான் யாரும் தெரியுமில்ல? தெரியும். சிவன் வகையரா. ஆமா ஆமா. பதில் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? என்ன பதில்?
தாவேக்காவை எதற்காக தாவேக்காவை நாங்க அடிக்கல, அவங்க தான் எங்களை அடிச்சாங்க, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அதன் பேர்ல சரி. அதே மாதிரி போய் சீமான் கட்சியில கை வச்சு பாருங்களேன். சீமான் தம்பிகள் நேற்று வந்தவங்க நம்ம தமிழக வெற்றிக்கால தம்பிகள், அவங்க அரசியல்னா வந்து இவங்க யார் என்ன எப்படி டைப்னு தெரியல வந்துட்டாங்க, நீங்க அடிச்சு விட்டீங்க. போயிட்டு நாம் தமிழர் கட்சியில ஒரு 2 பேர் மேல அம்பலத்தை கை வைங்களேன். இல்ல அதிமுக மேல வைங்களேன், உங்களுக்கு சமமான எதிரின்னு சொல்றீங்கல்ல, அதிமுக கார ஒருத்தமல போய் கை வைங்களேன். புடிங்கிருவீங்களா? வச்சு பாருங்களேன். புடிங்கிருவீங்களா? வச்சு பாருங்கன்னு சொன்னேன். பார்க்கத்தானே சும்மா நேத்து வந்து தம்பிகள்கிட்ட போயிட்டு உங்க வீரத்தை காட்டக்கூடாதியா, சின்ன பிள்ளை நேத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கா வந்திருக்காங்க, நல்ல பழந்தன் கொட்டப்பட்ட அதிமுக இல்ல பாஜக போய் உங்க விளையாட்டை காட்டுங்களேன், கை வைங்க. அரசியல் நடத்துறீங்களா இல்ல என்ன நடத்துறீங்க? கரெக்ட். அன்னைக்கு தான் உண்மையை பேசிருக்கீங்க, இன்னைக்கு தான் உண்மை. ஆமா, உங்க வாயில இருந்து ஒரு உண்மை ஒட்டி இருப்பாங்க வாயில. ஆமா, ஒட்டிட்டு நொட்டிட்டு இருக்கு, தட்டி விட்டுருங்க கீழே. ஓடா லூசு பையில. யார் நானா? அப்புறம் நாங்க இங்க பாரு, எங்க ஆட்சியை மாதிரி இன்னொரு எந்த கொம்பனாலும் இப்படி ஒரு திராவிட மாடல் ஆட்சியை எவனாலும் கொடுக்க இயலாது. கொம்பன்னா கார்த்தி படம். ஆமா, கார்த்தி படம் தான், போய் பார்த்துட்டு வா. கொம்பன்னா வருது, கும்கி படத்துல ஒரு கொம்பன் வரும். ஆமா, அங்க ஒரு கும்பன் வருவார், இங்க நீங்க அப்படியே நாங்க அப்படியே கிழிச்சு தள்ளிட்டோம் சொன்னீங்கல்ல. ஒரு சாதாரண விசிலுக்கு ஏன் பயப்படுறீங்க? நாங்க எதுக்கு இங்க பார்த்து நீங்க பயப்படல தம்பி, நீங்க தவறான பரப்புரை பண்றீங்க. யாருனா? ஆமா, நீங்க பண்றது பூரா தவறான பரப்புரை. நாங்க வந்து இங்க பாரு, எங்களை வந்து தாக்கியதின் காரணமாக திருப்பி அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இருந்தாலும் சரி, ரிப்போர்ட் மன்னிப்போம் சொல்லி திருச்சியில ரிப்போர்ட்டர் எதுக்காக அவங்க எம்எல்ஏ அடிச்சாரு? அத திருச்சியில எங்க அடிச்சாரு? வாயில அடிச்சாரியா? வாயில எதுக்கு அடிச்சாரு? அவன் அனாவசியமா சொல்லிட்டான். அவன் அனாவசியமா பேசினான்னு. அதாவது எல்லாமே வந்து ஆப்போனன்ட் சைடுல இருந்து, உங்க சைடுல இந்த குறையும் தப்பே கிடையாது இல்ல. எங்க சைடுல குறைன்னு சொல்லலாம்ப்பா. அன்னைக்கு இந்த இதுல போய் அந்த எம்எல்ஏ வந்து அந்த இவரை தாக்குனாரு, இந்த 7th சேனலுடைய அந்த நிருபரை. அது தப்பு, கேமரா பிடுங்கினாரு, அது தப்புன்னு நாங்களே சொல்கிறோம். புரியுதா? தப்புன்னா தப்பு. வாய் அனாவசியமாக பேசும்போது வாயிலே என்ன பேசுனாங்க எனக்கு தெரியாது. அதான் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, நீங்கள் உங்கள் பக்கம் தப்பு. ஏன்னா உங்கள்ட்ட கட்சியை சொல்லி கொடுத்துருப்பாங்க, உங்கள் மண்டையில் ஏந்திருப்பாங்க, இந்த அளவுக்கு ஒத்தி லைட்டாக புடச்சிருக்கு. ஆமாம், அது கொடுத்த முட்டை அப்படி. ஆமாம், கொடுத்து முட்டு மண்டை புடச்சி போச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, விசிலை கண்டு ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஆமாம் ஆமாம். இல்லை, விசில கண்டு அடங்கு எனக்கு எப்படி தான் வருது? எப்படி வரும்? அவங்க யாரா நேத்து மலைக்கு முளைச்ச சிரிக்கிற இவங்கள பார்த்து நாங்க எதுக்குடா? சிரிக்கிற உடம்புக்கு நல்லதுயா. அது உடம்புக்கு நல்லது. இந்த வயசுல சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அதுதான் உடம்புக்கு நல்லதுதான், அவ்வளவுதான். அதை சாப்பிட வேண்டியதுதான். அது சாப்பிடுற கேஸ், அது பூட்டுக்கிட்ட கேஸ். அதை போய் நீ வந்து பூட்டுக்குதா நட்டுக்குதான்னு தேர்தல் அப்ப பாப்போம். விசில பண்டு அஞ்சுறதுக்கு என்ன காரணம்? மதுரையில ஒரு வார்டு கவுன்சிலர் உங்கால் சொல்றாப்புல, குப்பை பறக்க வரவங்கள்ட்ட விசில பயன்படுத்தாதீங்க, தூக்கி குப்பை தொட்டில போடுங்கன்னு சொல்லி விசில பிடிங்கி குப்பை தொட்டில போடுறாரு. அவங்க குப்பைன்னு கத்திக்கிட்டாவா போக முடியும்? சொல்லுங்க பாப்போம். இங்க பாரு, விசில கண்டு ஏன் கண்ட்ராக்ட்லாம் விசில் அடிக்கிறாங்க பஸ்ல, அவங்க என்ன பண்ணுவீங்க? பிடிங்கி போட்டுருவீங்களா விசில அவங்க கிட்ட இருந்து? இங்கே பாரு, பிடுங்குறோமா, நாங்கள் எதுக்கு போய் பிடுங்கணும்? நீங்கள் தான் அன்னைக்கு பறிச்சு வீசினீங்க, உங்கள் வார்டு கவுன்சிலர் பிடிச்சி பறிச்சு வீசினாரியா? அது இருக்கட்டும், வார்டு கவுன்சிலர் கூப்பிட்டு பேசுகிறேன். ஆமாம், கேட்டு போட்டீங்க. அங்கே கூட்டணி கட்சியவே கிளின்னு கிடைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியை, இதில் வேற ஒரு வார்டு கவுன்சிலர் போட்டு கேட்பாராங்க. காங்கிரஸா? ஆமாம். அது எங்கே இருக்கு? சட்டை இது துண்டை தள்ளுங்க. அப்படியா? பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்படியா? ஓஹோ. ஆனால் உங்ககிட்டலாம் மானம் கட்டு போய் அந்த கட்சியும் இருக்குது வருகிற இடத்த சொல்கிறது. எவ்வளவு தான் பேசி இவ்வளவு திட்டு நான் ஒரு கட்சி கூட்டணி கட்சி திட்டு நான் பார்த்ததே இல்லையா வாழ்க்கையில் இது வரைக்கும். அவ்வளவு திட்டுறீங்க அந்த காங்கிரஸ் இருந்து. அங்கே கூட்டணி தேர்தல் முடிஞ்சா அவங்க யாரோ நாங்கள் யாரோட. அப்படியா? தேர்தலுக்கு மட்டும்தான். இப்ப எங்கள்கிட்ட இருக்க எல்லா கட்சியும் தேர்தல் தான். தேர்தல் முடிஞ்சிச்சா ஜஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து யூஸ் பண்ற கப் மாதிரி தூக்கி போடுவீங்க. ஆமா, எல்லாம் பேப்பர் தான். சரி, அடுத்து அந்த கேள்வி அடுத்து போவா. விசில கண்டு அஞ்சுறதுக்கு காரணம் எனக்கு வேணும். ஒண்ணு, உங்க வார்டு உறுப்பினர் தூக்கி போட சொல்றாரு. இன்னொன்று, சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடக்குது, அங்கே விசிலே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்ன காரணம்? சிஎஸ்கே மேட்சை ஒரு காலத்தில் விசிலை வச்சு தான் ப்ரொமோட்டே பண்ணாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், அது வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கு? பிசிசிஐ கண்ட்ரோலில் இருக்கு. அவங்கள்ட்ட நாங்கள் போய் சொல்லுவோம். நாங்கள் கேட்ட பிசிசிஐட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி விசில பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா, ஏன்னு. அவங்க என்னமா சொன்னாங்க, தமிழ்நாடு காவல்துறை தான் வந்து எங்க கிட்ட அப்படி சொன்னாங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு, நாங்கள் சொல்லலைன்னு சொல்லி அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. அவன் சொன்னானா? அவன் உண்மையை சொல்லிட்டாயா? பிசிசிஐ உண்மையை சொல்லிட்டான், நாங்களாம் சொல்லலைங்க. சிஎஸ்கே மேட்ச் அப்போ விசில் பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாடு காவல்துறை வந்து எங்களை சொன்னுச்சுன்னு அவன் சொல்லிட்டான். இப்போ யார் இதுக்கு பொறுப்பு? அப்போ நீங்கள் பயப்படுறீங்க தானே விஜயை பார்த்து?
விசில் சத்தம் கேட்டா காது வலிக்குதோ சேப்பாக்கத்துல? அவன் ஒரு அரசியல் கட்சி. என்ன அரசியல் கட்சி? என்ன மயிர சின்னம் கொடுத்துட்டானா? உங்க சின்ன சூரியன் வாய் பாடிச்சிட்டு இருக்க. பேசுங்களேன். சும்மா தேவையில்லாம வாங்க அடிச்சு பாப்போமா? இல்லாட்டி வாங்க பாத்து பாப்போம். என்ன ஒன்ன விட்டு அடிக்க சொல்லி இது பண்ணலான்னு பாக்குறியா? ஒண்ணு அங்க பாரு, ஒண்ணு அடிக்க வேண்டாம். உங்க விரல் கூட என் மேல படாது. அதான் ஒன்ன நான் அடிக்க வேண்டாம், அதை அடிக்க வேண்டிய ஆள் அடிப்பாங்க. யாரு அது? யாருங்கிறத பொறுத்து இருந்து பாரு. சுத்தமான தமிழர்கள் என் மேல கையே வைக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, வைக்க மாட்டாங்க. தூண்டி விடுறீங்களா? வாங்கி சொல்லி உங்க ஆளுகள்ட்ட தேவோட பாத்திரம் அடி போடுங்கடா அப்படின்னு. ஆமா, முடிஞ்சு கீழே போ, எப்படி வருதுன்னு பாப்போம். வரும் அதெல்லாம் என் அண்ணன் தம்பி தான் எல்லாரும். ஆமா ஆமா. என்ன ஆமா ஆமா? நோமா நோமா. பதில் பேச முடியல. விசிலை கண்டு அஞ்சுவது ஏன்? விசிலை கண்டு நான் போயிட்டு பிசிசி ஏன் சொன்னீங்க? அதை மட்டும் பதில் சொல்லுங்க தம்பி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஒரு விசில பரப்புரையில அவனுக்கு தேர்தல் சின்னமா ஒதுக்கிட்டாங்க. அதை அந்த இதை அடிச்சோம்னு சொன்னா பொதுமக்களுக்கு இது அவங்க கட்சிக்காரன் பூரா அங்க விசில் ஊதுறாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருமா இல்லையா? வரட்டும். எனக்கு எப்படிதான் வருது? எப்படி வருது? உன்னை அடிச்சு அப்படியே குண்டக்க மண்டக்க சாத்தனும் போல தோணுங்கய்யா. உங்கள்ட்ட அடி வாங்கதான் எனக்கு வர அடிங்க. ஆனா உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, விசில் அடிக்கிறதுன்னு சொன்னது உங்களுக்கு அப்படி வேங்கையா இருக்கு உங்களுக்கு. ஆமாடா. ஏன் விசில கண்டால் பயமா இருக்கு? இங்க பயம். ஏடா விசில் அடிக்கவா? மசுர் பயம். விசில் அடிக்கவா? அடி அடி. தெரியாதே. விசில் கொடுங்களேன். விசில் அடித்து காமாட்சி ஐயா அவர்கள் தாவேகாவிற்கு ஓட்டு சேகரித்து கொண்டிருக்கிறார். சொல்லிட்டேன். சொல்லிட்டியல்ல? சரி. தெலுங்கு சமுதாய அனைத்து வாக்குகளும் விஜய்க்கு போட்டுறணுமா? வேற என்ன சொல்லணும்? சொல்லுங்க, சொல்லிடுறேன். நீ என்னத்தை சொன்னாலும் எங்க திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வாக்களிப்பார்களே தவிர மறந்து கூட யாருக்கும் வேற கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. போன வாட்டி நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் திமுக தான். உண்மையை சொல்லுங்க. டேய், நாங்க தான். எனக்கு 1000 விளக்கு தோதி தானடா. யாரு எம்எல்ஏ? நம்ம டாக்டர். பேர் என்ன? அதெல்லாம் தெரியாது. பார்த்தீங்களா, ஓட்டு போட்டாரா ஆனா பேர் தெரியாத. பாத்துக்குங்க. இதை விட நான் இந்த காமெடி இந்த உலகத்துல யாருமே பண்ண முடியாதியா? பண்ண முடியாது. சொந்த கட்சியில இருந்துட்டு தொகுதி எம்எல்ஏ யாரும் தெரியல. ஏண்டா, நாகநாதனுடைய அண்ணா நகர்னாலே பேர் எல்லாருக்கும் தெரியும். அந்த திமுக எம்எல்ஏ பேரு அவரே தெரியலன்றீங்க நீங்க. அப்புறம் எங்கிட்ட நீங்களா இந்த கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏ பேர் தெரியல உங்களுக்கு? எங்களுக்கு தேவை சின்னம் உதயசூரியன். எங்க தலைவர் ஒரு ஏஐ நிப்பாட்டுறாரோ பிஏ நிப்பாட்டுறாரோ அந்த சின்னத்துல ஓட்டு போட வேண்டியது எங்க. எடப்பாடி நிப்பாட்டினா? எடப்பாடி ஐயா எங்க திமுக சின்னத்துல நின்றாருன்னா அவருக்கு நான் ஓட்ட போட்டேன். அப்போ நல்லவராயிருவாரு. அது நல்லவராகிறோ கெட்டவராகிறோ எங்க தலைவர் யாரை நிப்பாட்டினாலும் சரியா? எனக்கு ஒன்னே ஒன்று உங்ககிட்ட, சிஎஸ்கே கிரவுண்ட் மேட்ச் நடக்குது, அங்க விசில் அடிச்சா உங்களுக்கு எரியும்னா அவன் கையால விசில் அடிப்பானே, என்ன பண்ணுவீங்க? அடிச்சுக்கோ. என்ன அடிச்சுக்க? டேய், அந்த உங்களோட சீப்பான புத்தி ஏன் அப்படி போகுதுன்னு கேக்குறேன். அப்படி எல்லாம் அவன் ஸ்போர்ட்ஸ், இப்ப ஸ்போர்ட்ஸ் இருக்கிற இடத்துல விசில் அடிக்கிறதுல என்கரேஜ் பண்றதுல உங்களுக்கு என்ன தப்பு? என் தலைவன் தோனியே பாத்து கேட்பான், ஏன்டா அவன் விசில் அடிக்காம இருக்கீங்க அப்படின்னு. அடிப்பான். என்ன அடிப்பான்? இப்போ முந்தா நாள் கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்காரு. யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம். ஐயோ, அது தோனி இல்லையா, சச்சின். அது பொண்ணுக்கு இல்லையா, பையனுக்கு சச்சின் பையனுக்கு கல்யாணம். ஆமா, இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு. உங்களுக்கா? பையனுக்கு. உங்க பையனுக்கு வர அவர் ஒரு நல்லவர், நாளும் தெரிஞ்சவர். உங்களுக்கு அனுப்ப மாட்டார் சச்சின். உங்களை பத்தி தெரியும்ல அவருக்கு. என்ன அவருக்கு தெரியாது? அதான் தெரியாது. தெரியாம இருக்கிறது நல்லது. விசிலை கண்டு அஞ்சுக்கிறீர்களா இல்லையா? பதில் மட்டும். எங்களுக்கு அச்சம் என்பது இல்லை. அச்சம் என்பதே இல்லை. நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளும் இல்லை, எப்பொழுதும் இல்லை. அச்சமும் இல்லை. அச்சமில்லைன்னு பாடினது யாரியா? யாரு பாடினா? யாரு அவரு? யாரோ ஒருத்தர் தானே. உண்மையான தமிழர் தானே? கரெக்ட் தான், தமிழர் தானே? தமிழர் தான். எல்லாம் நாங்களும் தமிழர் தான்டா. நீங்க வேற, நாங்க வேற. எல்லாமே தமிழ் தாயின் பிள்ளை தான். சரியான பிள்ளை. ஆமா. என்ன பண்றேன்றீங்க? முடிஞ்சா வெட்டுங்க, அடிங்க, நான் ரெடியா இருக்கேன் எல்லாத்துக்கும். நீ அதுக்கெல்லாம் தயாரா இருக்கீங்க. மான, ரோசம், வெக்கம் எல்லாமே இருக்கு. உதுத்துட்டு வந்திருக்க. உதுத்துட்டு நான் வரல. என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும் போது எல்லாத்தையும் உதுத்துட்டு என் கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கீங்கல, நீங்க தான் அப்படி இருக்கீங்க. நான் எல்லாம் தயாரா இருக்கேன் எல்லாத்துக்கும். நீ எல்லாத்துக்கும் தயார் தான். ஆமா. ஏன்னா நீ ஊத்த உண்மையின் பக்கம் இருக்கவன் என்னைக்கு இப்படி உரிமையா நிப்பான் தைரியமா. ஆமா. உங்கள மாதிரி வேற வழியிலேயே முட்டு கொடுத்தாங்கன்னு கொடுத்தா இப்படி தான் உட்காரணும். ஆமா. சரியா? பிரவீன் சக்கரவர்த்தி இருக்காரு பார்த்தீங்களா, காங்கிரஸ்ல. அவர் கேட்குறாரு, மற்ற மாநிலங்களெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றாங்க, இவங்க மட்டும் தமிழ்நாட்டில் கொடுக்குறதுக்கு ஏன் அழுகுறாங்கன்னு கேட்குறாரு. உங்கள் முதல்வர்னு சொல்லிட்டாரு நம்மால், அது நம்ம மாநிலத்தில் செட் ஆகாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கலாம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு. எது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு? நாங்கள் எதுக்குடா கொடுக்கணும்? நீங்கள் மட்டும் ஏன் கேட்டீங்க? நாங்கள்
தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வந்துட்டோம்னா யாருக்கும் கொடுக்க மாட்டோம். நீங்க 2000 அந்த 6 கட்டங்கள்ல 6 கட்டங்கள்ல நொட்டிக்கிட்டு வந்து ஆட்சி அமைச்சிங்க. நாங்க அவங்களுக்கு இங்க பாரு, எங்க ஆட்சி இருக்கிறதுனால தான் அவங்க கட்சி நிலைச்சு நிக்குது. எங்க ஆட்சி இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க கட்சியே காணாம போயிடும். சரி, அது இருக்குது, இல்லாம போகுது. உங்களுக்கு அவங்க ஓட்டு வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் கொடுக்க வேண்டியது. அது எங்க இஷ்டம்டா. நீங்க மட்டும் நாட்டாம பண்ண, நீ யாரா நாட்டாம பண்ண? ஆள பாரால மூஞ்சியும் ஆட்சி அதிகாரம் நான் எனக்கா கேட்டேன், காங்கிரஸ் கேட்டேன். நீ என்ன மஸ்து கேக்குற? அவங்க பாரம்பரிய கட்சியா? பாரம்பரிய கட்சி, அதெல்லாம் போக சொல்லு. காமராஜர் இருந்த கட்சியா? பாரு, அந்த கட்சிக்கு 2 சீட் கொடுங்கயா. பாரு, அதெல்லாம் எங்க மஸ்துக்கு நீ சொல்ற, எங்களுக்கு தெரியும். சொல்றேன், குடுக்கணுமா குடுக்க கூடாதான்னு எங்க முதலமைச்சர் மாட்டீங்கன்னு கேக்குறேன். ஒரு காரணம் சொல்லணும்ல தம்பி. அது எங்க முதலமைச்சர்கிட்ட கேட்க. முதலமைச்சர் நீங்க சொல்லுங்க. நாங்க கொடுக்க மாட்டோம். என்ன பொறுத்த மட்டும் கொடுக்க கூடாது. எதுக்கு? அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ். எங்களுக்கு வேணாம்னு சொல்லுங்க. அவன் ஓட்டு இங்க புடுங்குது. என்ன 1.5% 2% ஓட்டை வச்சுக்கிட்டு ஓட்டு நொட்டுது. வச்சிருக்கீங்க, கலட்டி விடுங்க. அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் விஜய் கிட்ட இருப்பாங்கல்ல. இங்க பாரு, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நான் எப்பயே நீங்க சொன்னா போதாது, கட்சி விளக்கணும்ல. அது வந்து அவங்களுக்குள்ள உள்ள ஒரு நல்ல உறவுனால உங்கள மாதிரி ஒரு நன்றி கெட்டவர்கள் இந்த உலகத்துல யாருமே. நன்றியா? யாரா நன்றி கெட்ட? ஆமா, 2021ல அப்புட்டுக்கு கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டுலாம் வர காரணம் காங்கிரஸ் தான். அந்த சொன்ன மக்கள் தான். மக்கள் நொட்டுவேன். நீ போயிட்டு வா. நான் தான் கேட்டு வந்தேன் மக்கள்கிட்ட. மக்கள்கிட்ட போயிட்டு நீ கேட்கிற மக்கள்கிட்ட கேட்டுட்டு வா போ. திமுக மக்கள்கிட்ட தான் கேட்டேன். இந்த பாரு, ஏன் கொடுக்க மாட்டீங்க? நாங்க கொடுக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, இங்க பாரு, பொறுத்துக்கோ. எங்களுடைய கட்சி நாங்க தனிச்சு இருந்தா தான் எந்த ஒரு முடிவு எடுத்து மக்களுக்கு சேவை செய்ய இயலும். கூட வந்து இன்னொருத்தரை வச்சுக்கிட்டா ஒரு மூட்டை பூச்சியை மடியில கட்டின மாதிரி புரிஞ்சுக்கோ. இல்ல எலிய கட்டிச்சோத்துக்குள்ள வச்சு கட்டின மாதிரி. அது அந்த கட்டிச்சோத்தை இதே போல எலி போல கட்டிச்சோரை குறிச்சு தின்றோம்னா காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது நீங்க ஏன் அமைச்சர் கேட்டு போய் அடம் முடிச்சீங்க? நாங்க அடம் முடிக்கிறது மட்டும் இல்ல, எத்தனை அமைச்சர் 7 அமைச்சர் முக்கியமான துறைகள்ல வாங்கினீங்களா இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில நாங்க வாங்கினோம். அதே போல பாஜக ஆட்சியில ஆதரவு கொடுத்தோம். நாங்க ஆதரவு கொடுத்தோம், வாங்கினோம். அது மாதிரி ஆதரவு தராங்க கொடுக்க வேண்டியது. அப்படித்தான். டெல்லி அரசியல் வேற, தமிழ்நாடு அரசியல் வேற. டெல்லி அரசியல் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு. டெல்லி அரசியலோட தமிழ்நாடு அரசியல சேர்க்காத தம்பி. ஏன் ரொம்ப கடன் இருக்கு? ஆமா, இங்க ரொம்ப கடன் இருக்கு. அதனால இதையும் அதையும் ஒன்னா சேர்க்காத. அது வேற, இது வேற. அது வேற வாயி, இது வேற வாயி. வேற வாயி. எது நார வாயி? ரெண்டுமே நார வாய் தான். திமுக வாய் தான் நார வாய். அரசியலே நார. திமுக வாய் தான் நார வாய். ஆமாப்பா, வச்சுக்கோ. இப்ப என்ன பண்ணணும்? பெனாயில வாங்கி ஊத்துங்க. பெனாயில இல்ல, எலி மருந்த வாங்கி ஊத்து. வாத்தி குடிங்கன்ற எல்லாரும். நான் என்ன மஸ்துக்குடா குடிக்கணும்? போய் சொல்லிட்டு ஃப்ராட் தனம் பண்ணா நீங்க தான் குடிக்கணும். நீங்க தான் குடிக்கணும். ஃப்ராடுல பார்த்து ஃப்ராடுன்ற நாய், ஃப்ராடுக்காரன் நாய். திமுக ஃப்ராடு தானயா? ஆமா, ஃப்ராடு பார்த்தா சும்மா இந்த மாதிரி எரிச்ச வர்ற மாதிரி கேள்வியை கேட்காத. தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. இந்த ஒரு சிறப்பு ஒன்று இருக்கு, வாங்கி குடிச்சீங்கன்னா கொஞ்சம் இதமா இருக்கும். இதமா இருக்கும். பண்ணிக்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டா. ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா விசிகா வெளியே போயிருன்னு சொல்லி மிரட்டுதாம்ல உங்களை, அப்படியா? தம்பி, இதெல்லாம் கூட்டணி சமாச்சாரம்லாம் என்கிட்ட கேட்காது. அப்புறம் என்ன சமாச்சாரம்? அதெல்லாம் எங்க தலைவருடைய சமாச்சாரம். உங்கள்கிட்ட அப்புறம் என்னத்தை கேட்கறதுனா? எங்க பாரு, ராமதாஸுக்கு என்ன இருக்குது? மாம்பழ சின்னத்தை தம்பி பையன் புடிங்கிட்டு போயிட்டாரு. இவர் வெறும் நின்றுட்டு அன்றைக்கு விநாயகர் மாம்பழத்தை புடிங்கிட்டு போனாலும் முருகன் கெத்தா வந்து நிக்கலையா பழனி மலையில? அத முருகனாவது தம்பி, இவர் அப்ப சரி ஏதோ ஒண்ணு மாம்பழத்தை அவர் புடிங்கிட்டு போயிட்டாரு. இவர்கிட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வர தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ராமதாஸ் அவர்களோட அந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு உண்மையான பாமக தொண்டர்கள் அங்கதான் இருக்காங்க. அவங்க வர்றதுல தயாரா இருக்காங்க. திமுகவும் அதற்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கல. என்ன, திமுகவும் தயாரா தான் இருக்கு, ஐயாவை எடுத்துக்கிறோம், நமக்கு ஓட்டு வரும். ஆனா விசிக அடம் பிடிக்குது. நீங்க அவர் சேர்த்தீங்கன்னா நாங்க வெளியே போயிடும் சொல்லி உங்களை மிரட்டுதாம்ல. திமுகவை விசிக மிரட்டுவதா? எப்பா, ஏற்கனவே இது வந்து எங்கள்கிட்ட பேசி தான் திருமாவளவன் நான் கேட்கிற கேள்வி, விசிக கூட்டணிக்கு வந்ததே வந்து நீங்க எக்காலத்திலயும் நாங்க இருக்கும்போது அவங்கள சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லித்தான் வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வன்னியரும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான வன்னியரும் பட்டியலின மக்களும் பறையர் சமுதாயம் ஒன்று சேர்ந்துட்டா ஏற்கனவே அரசியல் பண்ண முடியாது. லூசு, ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணி தான் இந்த திருமாவளவன் அவரோட போய் சேர்ந்து கடைசியில் இது பண்ண. கடைசியில் இன்னொரு
கூட்டணிக்கு போன உடனே இந்த இவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு அவர் மட்டும் போய் ஜெயலலிதா அம்மா கூட போய் கூட்டணி சேர்ந்து எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி போனாங்க. அவர் திறமைக்காரு. அதுக்காக கூட்டணியில இவங்களையும் சேர்த்து வச்சிருக்கீங்க. நீங்களும் தான் கூட்டணியில இருந்தீங்க, டக்குனு பிச்சுக்கிட்டு பாஜக பக்கம் போனீங்க. இது நீங்க பண்ணலையா? நாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு நீங்க குப்பரை விழுகலையா? நாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு தாண்டா போனோம். யாரு கையை பிடிச்சா? அன்னைக்கு திருமாவும் எங்களோட தான் வந்தாரு. வேற வழி இல்ல, உங்களோட தான் அதெல்லாம் வந்தாரு. இங்க பாரு, இப்ப வந்து என்னன்னா நான் கேக்குறது ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, எனக்கு வன்னியர் சமுதாய ஓட்டே வேணாம்னு சொல்லுங்க. அது என்னத்துக்குடா? எங்கள்கிட்ட தான் வன்னியர், ஏன் இவருக்கு தான் வன்னியர்னா இவருக்கு தான் பட்டா போட்டுருக்காடா. ஏன்டா எங்ககிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்ப நாயுடு நான் உங்களுக்கு மட்டும் தான் பட்டா போட்டுருக்கா? யாரு இப்ப நான் சொன்னேனா? ஆமா. அப்படியெல்லாம் ஒரு மசரும் இல்ல. இல்ல எல்லா பேரும் தெரு தெருவுக்கு இப்ப நாயுடு சங்கம் வச்சிருக்காங்க, வச்சுட்டு போறாங்க. எனக்கு இங்க பாரு, நேத்து இருந்து ஒரு ஆளு கெஞ்சிக்கிட்டு இருக்கான், உங்க தலைமையில தான் கல்யாணம் நடக்கணும், இப்ப தயவு செஞ்சு நீங்க வாங்கினீங்கன்னா அப்படின்றேன். நான் யோசிக்கிறேன்பான் இருக்கேன். இங்க பாரு, நமக்கு வந்து என்னை பொறுத்த மட்டிலும் நான் தான் தமிழ்நாடுனா நாயுடு சங்கம்னா காமாட்சி நாயுடு தான். எனக்கு எதிராக ஒருத்தர் இருந்தாரு, அவர் இறந்து போயிட்டார் பாவம். அதுக்கப்புறம் நான் தான் இங்க இருக்கேன். சரி, மற்றவங்க எல்லாம் இருக்கலாம் சங்கம். நான் கேக்குறது, அவர் எதுக்காக விசிகா திருமாவளவன் ஏன் வேணாம்ன்றாரு? திருமாவுக்கு சொல்றதுக்கு காரணம் உனக்கு தெரியாதுடா, நீ சின்ன பிள்ளைடா. எனக்கு தெரியுமியா? என்ன தெரியும்? என்ன சொல்லு. எதுக்காக அவங்க வந்து பாமக எதுக்குறாங்க, என்னென்ன பேசிருக்காங்க, கொலை பண்ண திட்டம் போட்டதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இங்க பாரு, எதனால புட்டுக்குச்சுன்னு தெரியுமா உனக்கு? எதனால? அதுதான் இப்ப நான் சொன்னேன்ல, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இவங்க எல்லாம் ஒன்னா வச்சுதான் ரெடி பண்ணாரு. சரி, அவர் தனியா போறாருன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? யாரு? ராமதாஸ் தனியா போறாருல, அன்றைக்கு கூட்டணி சமாச்சாரம் தனியா போயிட்டாரியா, இன்றைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன காரணம்? சரி, அதே வேல்முருகன் அந்த கட்சி, ஐயா அந்த கட்சியில இருந்த வேல்முருகன் அவர்கள் தான் பாமகவுல இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தனியா ஆரம்பிச்சுட்டாப்ல. அவர் மட்டும் இந்த கூட்டணியில இருக்காரு, அப்ப இனிக்குதோ? ஆமா. என்ன ஆமாவா? அவரு அன்னைக்கு வந்து அங்க என்ன இருந்தாரு, சாதாரண ஒரு எம்எல்ஏவா தான் என்னவோ இருந்தாரு, மொத்தம் இங்க இருந்தாருல. இப்ப என்னவா இருக்காரு ராமதாஸ் அவர்கள்? பாமக கட்சி அவர்கிட்ட கிடையாது, சின்ன அவர்கிட்ட கிடையாது, வெறும் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான், டாக்டர் ராமதாஸ் ஐயா மட்டும்தான். அவர் வர்றாரு திமுக கூட்டணியில. நீங்க முடிவு பண்ணணும்யா, திமுக முடிவு பண்ணணும், விசிகன்னு சொல்லக்கூடாது. ஏங்க நீங்க வந்தாலும் போய் என்னடா எங்க கட்சிக்கு நீ என்னடா வக்காலத்து வாங்குற? வாங்குவோம்ல, வாங்குவீங்கல்ல. நீங்க எப்பயுமே போட்டு வாங்குறதாண்டா உங்க புத்தி. எங்களை பொறுத்த மட்டும் நீங்க பேசுறது தப்பு. என்ன தவறு? இங்க பாரு, யாரு அதனால வன்னியர் சமுதாய வாக்குகள் திமுக. இங்க பாரு, திருமாவை பொறுத்த மட்டிலும் நமக்கு வேற வழி இல்ல. அவர் வந்தா சொல்லுங்க, வந்தா நம்ம சேர்த்துக்கிடலாம்னு சொல்லிட்டாரு. அப்படி ஓப்பனா சொல்லிருங்க, எங்களுக்கு வேற வழி இல்லைங்க. அவர் சொல்லிட்டாரு. யாரு? திருமாவே சொல்லிட்டாரு. என்னன்னு? ஐயா வந்தாருன்னா சேர்த்துக்கோங்கன்ட்டாரு. இப்ப அல்லு சில்லு தான் பேசிட்டு இருக்கே தவிர திரும்ப எங்கேயாவது பேசினாரா? சொல்லு. பேசினாரு இல்ல, கண்டனம் கொடுத்தாரு அன்னைக்கு. செல்வ பிறந்தை அவர்கள் பேசினாரு. அதாவது இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் உள்ளே வந்தாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி திருமாவளவன் அவர்கள் வந்துருவாங்க கூட்டணின்னு சொன்ன உடனே நீங்க யார் அப்படி சொல்றதுக்கு? எங்க கட்சியை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? நான் அப்படி சொல்லலைன்னு செல்வ பெருந்தோகை நேற்றுக்கு பேசியிருக்காரு. செல்வ பெருந்தோகை அப்படிலாம் சொல்லலை, சொல்லும்போது நானும் தான் இருந்தேன். அவர் தானே சொல்றாரு, நான் அப்படி ஒன்றும் பேசியிருக்காரியா? அப்புறம் எப்படி பேசலைன்றாரு? அவர் பேசுறதுனால தான் இந்த கண்டனம் வந்துச்சு விசிகா தரப்புல இருந்து. கண்டனம் வந்தது, அவருடைய பொதுச் செயலாளர் பேசினாரு. அவருடைய பொதுச் செயலாளர், திமுக பொதுச் செயலாளர் அவர் தான். விசிகா பொதுச் செயலாளர் யாரு? அவர் அந்த எம்எல்ஏ, அவர் பேர் பாலாஜி இல்ல, இன்னொருத்தர். அங்க இருக்கக்கூடிய பாலாஜி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. எம்எல்ஏ திருமாவளவர்களும் ஒரு கண்டன அறிக்கை விட்டுருந்தாரு, இந்த மாதிரி சில பேர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்க கட்சியை நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்க கட்சியை பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு இப்ப நீங்க வந்து சேர்ந்துருவாங்கன்னு ஏன் சொல்றீங்க? அது எங்களுக்கும் திமுக விசிகாவில சரண்டர் ஆயிருச்சு, அவ்வளவுதான். இங்க பாரு, விசிகா திமுக எங்களுக்கு, நாங்க ரெண்டு விசிகாவிடம் சரண்டர் அடைந்த திமுக வச்சுக்கோ, தமிழ்ல வச்சுக்கோ. விசிகாவிடம் மண்டிக்கிட்ட திமுக வச்சுக்கோ. வச்சுக்கோவா? எல்லாத்துக்கும் வச்சுக்கோ. எவன் பொண்டாட்டி எவனோட போனா எங்களுக்கு என்னடா? அதானே, எவன் எப்படி போனா நமக்கு என்ன? எங்களுக்கு என்ன? அப்படி இன்னொரு பழமொழி சொல்லுவீங்களே, ரவிக்கு 2 ரூபாய்ன்னு என்னமோ சொல்லுவீங்களே. ஆமா, சொல்லுங்க அதையும். ஆமா, மக்கள் விரும்புவாங்க. வேண்டாம் 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 வேண்டாம். நன்றி நன்றி.